Hey guys, welcome back to Tamilponnu channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம Tamilponnu channelல பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்குறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு என்கேஜ்மெண்ட் இல்லனா ஒரு ரிசப்ஷன் மேக்கப் லுக் தான் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா இந்த மேக்கப் லுக் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புறேன். இன்னும் நம்ம சேனலை யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலயே ஒரு பெல் ஐகான் இருக்கும். மறக்காம அதை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபேஸ் மாய்ஸ்சரைசேஷன் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி பயோடெக்லேருந்து ஒரு சீரம் எடுத்திருக்கேன். இந்த சீரம் பார்த்திங்கன்னா நான் ரெகுலராகவே யூஸ் பண்ணுவேன். என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் இருக்கும். நம்ம வந்து சன்னில் போனால் கூட ஒரு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். லாக்மி 95லேருந்து ஒரு அக்வா ஜெல் எடுத்திருக்கேன். இதோட ரிவ்யூ வேணும்னா மேலே கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். லாக்மி 95லேருந்து இந்த அக்வா ஜெல் பற்றி நான் ஃபுல்லாக ஒரு ரிவ்யூ போட்டிருக்கேன் உங்களுக்காக. நான் இன்றைக்கி வந்து இதை வந்து ப்ரைமர் மாதிரி யூஸ் பண்ணுறேன். இந்த அக்வா ஜெல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மாய்ஸ்சரைசிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ப்ரைமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ போய் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஷீபா பியூட்டிலேருந்து நான் வந்து ஒரு ஆரஞ்சு கரெக்டர் எடுத்திருக்கேன். நம்ம சம்மர் சீசன்னும் போது எனக்கு பார்த்திங்கன்னா சம்மர் சீசன் அதுமா ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நல்லா பிக்மெண்டட் ஆகிடுச்சு. பயங்கரமாக வந்து பிளாக் மார்க்ஸ்லாம் வந்துடுச்சு. நான் வந்து எப்போவுமே வந்து ஆரஞ்சு கரெக்டர் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் இன்றைக்கி எஸ்டி மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணுறனும் போது கண்டிப்பாக வந்து ஒரு ஆரஞ்சு கரெக்டர் தேவை. ஒரு ஃப்ளாட் டாப் ப்ரஷ் வச்சு நான் வந்து ஆரஞ்சு கரெக்டர் எங்கெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கணும் அங்கே நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரஷ்ஷோட ரிவ்யூ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரஷ்ஷை பற்றி உங்களுக்காக வந்து ஒரு ஃபுல்லான ஒரு ரிவ்யூ போட்டிருக்கேன். நான் எல்ஏ கலர்லேருந்து ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இதோட ரிவ்யூ வேணும்னா மேலே இருக்க கார்டை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்காகவே வந்து இந்த ஃபவுண்டேஷன் பற்றி நான் வந்து ஒரு ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி எஸ்டி மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணுறதுனால ஒரு 2 பம்ப் மட்டும் நான் எடுத்து ஃபவுண்டேஷன் வந்து நல்லா என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ண சேம் ப்ரஷ்ஷை வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளாட் டாப் ப்ரஷ்ன்றனால நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும் போது நல்லா நம்ம ஸ்கின்குள்ளே போகும். எனக்கு வந்து எஸ்டி மேக்கப் லுக் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் போது நம்ம வந்து ஸ்பஞ்சை விட ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணோன்னா நல்ல ஒரு பிக்மெண்டேஷனோட நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது எக்ஸஸாக வந்து ப்ராடக்ட் எல்லாமே அப்சர்வ் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கன்சீலர் எடுத்திருக்கேன். இதை பார்த்திங்கன்னா கீழே ட்விஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து மேலே ப்ராடக்ட் வரும். இதோட கன்சீலர் நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா மேப்ளின் நியூயார்க்லேருந்து ஒரு ஏஜ் ரிவைண்ட் கன்சீலர். இந்த கன்சீலரோட உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னா மேலே இருக்க கார்டை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த கன்சீலர் பற்றி உங்களுக்காக ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணியிருக்கேன் நான். இந்த கன்சீலர் மெயினாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரைடலாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இது கூடவே வந்து எல்ஏ கலர்லேருந்து ஒரு ஃபான் ஷேட் எடுத்திருக்கேன். இதுவும் வந்து ஒரு கன்சீலர். நான் வந்து இந்த மேப்ளின் நியூயார்க் இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைண்ட் கன்சீலர் கூடவே வந்து இந்த எல்ஏ கலர் கன்சீலரும் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து எஸ்டி மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணுறதுனால 2 கன்சீலர் வச்சு எனக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ரிசப்ஷன் போது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுப்பாங்க. அதனால வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கன்சீலர் வந்து நல்லா ஃபோட்டோஸ் வந்து நம்ம வந்து ஃபேஸ்க்கு நல்லா ஹைலைட்டடான இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணும் போது ஃபோட்டோஸ் எடுக்கும் போது நம்ம ஃபேஸ் வந்து நல்ல க்ளோயியாகவும் நல்லா ஹைலைட்டடாக தெரியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து 2 கன்சீலர் நல்லா மிக்ஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஐலிட்டுக்கும் வந்து நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஏடிஎஸ் பிராண்ட்லேருந்து ஒரு பனானா ஷேட் ஒரு பவுட்ரு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கையில் எடுத்து ஒரு ஸ்பஞ்ச் வச்சு நான் வந்து கன்சீலர் எங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருந்தனும் அங்கெல்லாம் நல்லா செட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து நார்மலாக ஒரு டஸ்கி ஸ்கின் இல்லைனா ஒரு டார்க் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பனானா பவுடர் எல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணினா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லாவே ஹைலைட்டடாக உங்களுக்கு தெரியும். ரிசப்ஷன் மேக்கப் லுக்குன்னும் போதே கண்டிப்பாக இந்த மாதிரி பனானா பவுடர்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்னென்ன பிராண்ட்லேருந்து ட்ரை பண்ணலாம்னா ஷீபா பியூட்டிலேருந்து ட்ரை பண்ணலாம். அந்த ஷீபா பியூட்டியில் வந்து செம்ம சூப்பரான வந்து நிறைய பனானா பவுடர்ஸ் வந்து உங்களுக்கு ரேஞ்சில் கிடைக்குது. உங்களுக்கு வந்து எஸ்டி மேக்கப் லுக் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாப்புலர்லேருந்து ஒரு பேலட் எடுத்திருக்கேன். இந்த பேலட் பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்மளுக்கு வந்து 40 ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க. 40 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்குது நம்மளுக்கு. இந்த பேலட்லேருந்து நான் வந்து ஒரு பிளாக் ஷேட் எடுத்திருக்கேன். ஒரு ஆங்கிள்டு ப்ரஷ்ஷால் வச்சு நான் இன்றைக்கி வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ண போகிறேன். நான் வந்து வெறும் வந்து அவுட்டர் லைனில் மட்டும் வந்து பிளாக் மட்டும் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பூலியால் வச்சு நல்லா வந்து பிளாக் ஐ ஷேடை வந்து எங்கெல்லாம் அப்ளை பண்ணணும் அங்கெல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பவுடராக இருக்கும்ன்றனால கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நேச்சுரல் ஃபினிஷிங் லுக் கிடைக்கும்.
இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃப்ளாட் டாப் ப்ரஷ் வச்சு நான் வந்து ஒரு ப்ரௌன், ஒரு லைட் க்ரே ப்ரௌன் எடுத்து நான் வந்து என் புருவம், அதாவது நம்ம பொட்டு வைக்கிற கிட்ட மட்டும் நான் வந்து ஒரு ப்ரௌன் ஷேடை மட்டும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்பூலி ப்ரஷ்ஷால் வச்சு. ஐஷேடோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து சேம் பனானா பவுடர் எடுத்து என் ஐலிட் ஃபுல்லாக வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ஐலிட்டில் அப்ளை பண்ணும்போது க்ரீஸ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பிளெண்டிங் ப்ரஷ்ஷால் எடுத்து ஷிலாரி ஹியூடா பேலட்லேருந்து நான் இன்றைக்கி வந்து 2 ஷேட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் ஷேடு எடுத்துக்கிறேன். அடுத்ததான் வந்து பர்பிள் பேலட்லேருந்து ஒரு லைட் ப்ரௌன் ஷேடு எடுத்து இது ரெண்டும் ஒரே சேம் வந்து பிளெண்டிங் ப்ரஷ்ஷால் எடுத்து நான் வந்து என் க்ரீஸில் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு டார்க் சாரீ வந்து நான் போட போகிறதுனால என்னோடய லிட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்டென்ஸாக தெரியணுன்றதுக்காக இந்த லைட் ப்ரௌன் ஷேடு எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா NYBலேருந்து ஒரு காஜல் எடுத்திருக்கேன். இதோட ரிவ்யூ வேணும்னா மேலே இருக்க கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக purple.com வெப்சைட்டில் இருந்து உங்களுக்காக ஒரு ஃபுல் ரிவ்யூ போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐலைனர் அப்ளை பண்ணுற மாதிரி நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் வந்து என்னோடய லுக் வந்து கொஞ்சம் இன்டென்ஸாக தெரியணுன்றதுக்காக காஜல் எடுத்து ஐலிட் கிட்ட நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு பென்சில் ப்ரஷ்ஷால் இப்போ வந்து பிளாக் ஐ ஷேடோ வந்து பிளாக் காஜல் எங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணியிருக்கணும் அங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஐ ஷேடோவோ ஒரு காஜலோ அப்ளை பண்ணுறோன்னா நல்லா பிளெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸ்மட்ஜ் ஆகாமல் இருக்கும். எவ்வளோ ஒரு வந்து ஒரு 6 hours ஆனால் கூட நல்லா ஸ்மட்ஜ் ஆகாமலே இருக்கும். காஜல் நல்லா ஸ்மட்ஜ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக சேம் ப்ரௌன் ஷேடு யூஸ் பண்ண சேம் பிளெண்டிங் ப்ரஷ்ஷால் எடுத்து நம்ம க்ரீஸ் ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ சேம் ஷிலாரி ஹியூடா பேலட்லேருந்து ஒரு வயலட் ஷேட் எடுத்திருக்கேன். ஒரு குட்டி ப்ரஷ்ஷால் வந்து கொஞ்சமாக எடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிளிட்ரி ஷேட். இந்த ஷேட் வந்து சொல்லணும்னா மெயினாக வந்து ஒரு ஹை பிக்மெண்ட்டோடு இருக்கிறதுனால நம்ம ஐலிட் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஷிலாரி ஹியூடா பேலட் எல்லாமே பார்த்திங்கன்னா செம்ம பிக்மெண்டடாக இருக்கும். சேம் பிளெண்டிங் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம வந்து ப்ரௌன் ஐ ஷேடோ எடுத்து நம்ம ஐலிட் ஃபுல்லாக வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம், நல்லா ஈவனாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஷிலாரி ஹியூடாலேருந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு ஐலைனர் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 2 in 1 யூஸ். ஒரு சைடு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நேவி ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. இதோட ரிவ்யூ வேணும்னா மேலே இருக்க கார்டை போய் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக கப் அண்ட் லேஷஸ் இருந்த வெப்சைட்டில் இருந்து நிறைய ஐலைனர்ஸ் பற்றி உங்களுக்காக சொல்லியிருக்கேன். மேலே இருக்க கார்டை கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா மேக்லேருந்து ஒரு ஐ லேஷஸ் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக் ஐ லேஷஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம கீழே வாட்சனில் வந்து மேலே யூஸ் பண்ண சேம் ப்ரௌன் ஷேட் எடுத்து ஒரு பென்சில் ப்ரஷ்ஷால் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வாட்சனில் அப்ளை பண்ணும் போது இன்னும் நம்மளுக்கு வந்து இந்த மேக்கப் லுக் வந்து சூப்பராக தெரியும். இப்போது மிஸ்கியர்லேருந்து ஒரு ஒயிட் பென்சில் எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் பென்சில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சின்ன ஐயாக இருந்தால் கூட நம்ம ஒயிட் பென்சில் அப்ளை பண்ணும்போது நம்ம கண் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக காட்டும். இப்போ காஜல் எடுத்திருக்கேன். லாரியல் பாரிஸ்லேருந்து ஒரு காஜல் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொத்தமாக 22 hours ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும் இந்த காஜல். இந்த காஜலோட ரிவ்யூ வேணுனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் லிங்க் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வாட்ச் லைனில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து கான்டோர் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி வந்து எஸ்எஃப்ஆ கலர்லேருந்து ஒரு கான்டோர் பேலட் எடுத்திருக்கேன். இந்த கான்டோர் பேலட்டில் பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்மளுக்கு வந்து 4 ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே நம்ம வந்து எஸ்டி மேக்கப் லுக் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் போது நம்ம கான்டோர் மட்டும் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கணும். நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கான்டோர் அப்புறம் கன்சீலர் மட்டும் நம்ம அப்ளை பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லைனா ஒரு ரிசப்ஷன் மேக்கப் லுக்காக இருக்கட்டும் நல்லா சூப்பராக தெரியும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோட வந்து ஃபவுண்டேஷன் மட்டும் இல்லாமல் நான் கான்டோரும் கூட வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணும் போது வந்து நம்ம வந்து ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்க மாதிரி தெரியும். அது மட்டும் இல்லாமல் லிப்ஸு கீழே அப்ளை பண்ணும் போது நம்ம நல்லா வந்து ஸ்மைல் பண்ணோன்னா கூட ரொம்ப அழகாக தெரியும். லிப்ஸ்க்கு மேலேயும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஒரு நேச்சுரல் எஃபெக்டிவாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கட் எடுத்த மாதிரி ஒரு கான்டோர் கிடைக்கும். இப்போ வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ப்ளஷ் பார்த்திங்கன்னா மேப்ளின் நியூயார்க்லேருந்து சீஸ் அண்ட் ப்ளஷ் அப்படின்ற ஒரு ப்ளஷ் எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் ஷேட். நான் வந்து ஒரு சேம் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஃப்ளாட் டாப் ப்ரஷ் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு கொஞ்சம் ஸ்மைல் பண்ண மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன்.
கடைசியாக பார்த்தீங்கன்னா NYBலேருந்து ஒரு காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் நேம் என்னன்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கொஞ்சமாக எடுத்து டஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கான்டோர் ப்ளஷ் அப்ளை பண்ணாத இடத்துல வந்து நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கின் பார்த்திங்கன்னா அங்கங்கே அன்ஈவனாக தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து காம்பேக்ட் பவுடர் வச்சு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செட் பண்ணும் போது நம்ம வந்து என்கேஜ்மெண்ட் இல்லைன்னா வந்து ரிசப்ஷன் வந்து இருக்கும், ரொம்ப நேரம் இருக்கும்னா கூட கண்டிப்பாக வந்து இந்த மேக்கப் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அப்படின்னா கண்டிப்பாக லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்பஞ்ச் வச்சு நம்ம பவுடர் செட் பண்ணும் போது கொஞ்சம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் வந்து செக்ரேட் ஆகாமல் இருக்கும்ன்றதுக்காக நல்லா வந்து ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா செட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து நம்ம கழுத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வந்து சாரீ இல்லை ஜுவல்லரி போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஈவனாக தெரியணுன்றதுக்காக கழுத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த ஹேர் ஸ்டைல் லுக் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால உங்களுக்காக தனியாக வந்து ஹேர் ஸ்டைல் எப்படி க்ரியேட் பண்ணிட்டு உங்களுக்காக போடுறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா வந்து இந்த லுக்குக்கு வந்து ரொம்ப கிராமட்டிக்காக இருக்கணுன்றதுக்காக ஒரு ரோஸும் நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து நம்ம வந்து SD மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணும் போது ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஜுவல்லரி பீஸ் நான் வந்து இன்றைக்கி போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா சரணா ஸ்டோர்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட ரிவ்யூ வேணுனாலும் மேலே கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த சாரீ பார்த்திங்கன்னா என்னோட அம்மாவோட சாரீ, ஒரு பட்டு சாரீ. இது கூடவே பார்த்திங்கன்னா வந்து ஒரு கோல்டு ஒரு நெக்லஸ் வந்து போட்டுக்கிறேன். இந்த சாரியில் ஃபுல்லாக கோல்டு இருக்கிறதுனால ஸோ நான் கோல்டு டைப்லேயே ஒரு ஜுவல்லரி போட்டுக்கிறேன். நம்ம வந்து கண்டிப்பாக SD மேக்கப் லுக் வந்து சாரியில் வந்து போடுறோன்னா கண்டிப்பாக ஒரு பொட்டு வச்சுக்கிறோம். என்னோடய சாரீ கலர்லேயே ஒரு பொட்டு வச்சுக்கிறேன். ஏடிஸ் பிராண்ட்லேருந்து ஒரு லிப் லைனர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் நேம் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர். நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு டார்க் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம டஸ்கி ஸ்கின்னாக இருக்கோன்னா ஒரு ப்ரௌன் ஷேடில் இருக்க ஒரு லிப் லைனர் யூஸ் பண்ணோன்னா நம்ம லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும்போது ரொம்ப சூப்பராகவே தெரியும். NYBலேருந்து ஒரு லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதோட ரிவ்யூ வேணும்னா மேலே இருக்க கார்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக purple.comன்ற வெப்சைட்டில் இந்த வாங்கியிருக்க ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்காக ரிவ்யூ பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா இந்த லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு வெல்வெட் மேட் ஃபினிஷிங் லுக்கில் இருக்க ஒரு லிப்ஸ்டிக். நான் இன்றைக்கி என்னோடய சாரீ மேட்சாக இருக்க ஒரு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே வந்து டஸ்கி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டார்க் லிப்ஸ்டிக் வந்து செட் ஆகாதுன்னு நினைக்காதீங்க. ஸோ வந்து நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு லிப் லைனர் கூட இந்த மாதிரி டார்க் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு தெரியும். கடைசியாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு சிவனா பியூட்டிலேருந்து ஒரு ஹைலைட்டர் பேலட் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து எல்லா ஷேட்மே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல வந்து ஒரு ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ்ஷால் எடுத்து நல்லா வந்து ஃபேஸில் நம்ம எங்கெல்லாம் ஹைலைட்டர் அப்ளை பண்ணுவோமோ அங்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். SD மேக்கப் லுக் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹைலைட்டிங் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. எப்போவுமே வந்து நம்ம வந்து ஹைலைட்டிங் ஷேட் யூஸ் பண்ணனால நம்ம ஃபேஸுக்கு வந்து இன்னும் நல்லா நம்மளுக்கு க்ளோ கிடைக்கும். இப்போ வந்து நம்ம நோஸ்க்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஹைலைட்டிங் ஷேட் எடுத்து நம்ம லிப்ஸ்கிலையும் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம கான்டோர் எங்கெல்லாம் அப்ளை பண்ணுவோமோ அதுக்கு மேலே கொஞ்சம் ஹைலைட்டிங் ஷேடு யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஈவனாக தெரியணுன்றதுக்காக NYBயில் யூஸ் பண்ண சேம் காம்பேக்ட் பவுடரே எடுத்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி க்ரியேட் பண்ண இந்த SD மேக்கப் லுக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வேறு எதுனா ரிவ்யூ வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் பொண்ணு சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கானாக இருக்கும், மறக்காமல் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். Until then, bye guys.